நாம் இந்த நாளிலே தேவனுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக நாம் வந்திருக்கிறோம். சில காலங்களாக எனக்கு அதிக புத்திசாலித்தனம் என்று நினைத்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் பைபிள்ல எங்க இருக்கு, பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு, இன்னைக்கு தான் இயேசு பிறந்தாரா, 25ல தான் பிறந்தாரா, அப்படியெல்லாம் விதண்டாவாதங்கள் கேட்டு எனக்கு இந்த கிறிஸ்துமஸை நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அநேக சபையார் கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்றது கிடையாது. அல்லேலூயா. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனால் வேதத்தை வாசிக்க 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 ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ள கடந்து போக நாம் இதை நிச்சயமாக இந்த நாளை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாக நாம் இதை செலிப்ரேட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்துல அவர் சிலுவையிலே மரித்தார், மரிப்பதற்காக வந்தார், மனுக்குலத்தின் பாவங்களை மீட்கும் பொருளாக வந்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். ஒருவர் இந்த உலகத்துல மரித்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். யார் இதை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, உண்மை அதுதான் பிரியமானவர்களே. சரித்திரத்தை இரண்டாக பிரிக்கிற சரித்திர நாயகனாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. தெய்வம் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு இந்த 2 மாதம் போகிற வர இடமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். கிறிஸ்துமஸ்னா என்னங்க? தேவன் மாம்சத்துல என்ன செய்தாரு? ஒரு அர்த்தத்துல சொல்லணும்னா தெய்வம் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்து வந்தார். பிதாவாகிய தெய்வம் என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து அதற்குள்ளது ஒரு பகுதியாக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது அந்த பிதாவாகிய தெய்வத்தினுடைய தற்ஸ்வரூபமாக, அதை ஆங்கிலத்தில் பார்த்தால் இமேஜ் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெய்வத்தினுடைய தற்ஸ்வரூபமாக இயேசு பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை விட இன்னொரு வசனம் இருக்குங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்ததுனால, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? புரியுதுங்களா உங்களுக்கு? அவரையே தந்துட்டாரு, மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படிங்க சிஸ்டர்? ஆமென். நிச்சயமாக அருளுவார், நிச்சயமாக தருவார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 2 காரியம். அவர் தேவனாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான தெய்வத்தினுடைய தாழ்மையை நாம் இந்த நாளிலே நாம் தரித்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு உற்சாகமாய் ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து வரப்போகிற வசனங்கள் மிகவும் கடினமான வார்த்தைகளாக தான் வேத வசனங்கள் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆழத்துக்குள்ள நீங்கள் கடந்து போங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கிறிஸ்துமஸ்ல இப்படி ஒரு செய்தி உண்டா என்று நீங்கள் பார்ப்பீர்கள். என்னாகமம் பழைய ஏற்பாடு, அந்த என்னாகமத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவிக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பாருங்கள் பிரியமானவர்களே. 24ஆம் அதிகாரத்தினுடைய, என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17, 18 அவரை காண்பேன். 16 கூட நீங்கள் வாசிக்கலாம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விடும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, நன்றாய் கவனியுங்கள், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. நன்றாய் கவனியுங்கள், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இப்போ நன்றாய் கவனியுங்கள், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை பாருங்கள். இதுல கிறிஸ்துமஸ்னுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பிலேயாம் தீர்க்கதரிசி, அவர் மனிதன்
சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையும் அவன் சொல்லி இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் இப்பொழுது அவனுடைய வாயை திறந்திருக்கிறார். அவன் தாழ விழுந்து கண் இப்பொழுது அவனுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக வந்தவன் இப்பொழுது கண் திறக்கப்பட்டு அவன் தாழ விழுந்து அவன் இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் அவன் சொல்லுகிறான். அது என்னன்னா, நான் அவரை இப்பொழுது காண்பேன். அல்லேலூயா. நான் அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. நான் அவரை என்ன செய்வேன்? தரிசிப்பேன். ஆனால் சமீபத்தில் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இன்னும் கொஞ்ச காலம் இருக்கு. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். கிறிஸ்துவினுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நட்சத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. டிசம்பர் மாதம் பிறந்த உடனே 1ஆம் தேதி அன்னைக்கே ஒரு நட்சத்திரத்தை வாங்கி வைக்கணும். எங்க வீட்டில் ஒரு அம்மா எனக்கு ஒரு நட்சத்திரம் வாங்கி கொடு சொல்லி ஒரு 15-20 நாள் கழிச்சு அவங்கள கடை கூட்டின்னு போயிட்டு ஒரு நட்சத்திரம் வாங்கி வந்து மாட்டினா அது கலர் கலராக இருந்துச்சு, அவங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக எரியணுமா. அதனால நான் இதை கட்ட மாட்டேன் சொல்லி ஓரமாக வச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து என்ன செய்யுமா? உதிக்கும். பழைய ஏற்பாட்டில பிலேயாம் தீர்க்கதரிசியின் நாட்கள்ல இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, சுமார் 1450 வருஷங்களுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1450 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நான் அவரை தரிசிப்பேன். இப்போது அல்ல, நான் அவரை பார்ப்பேன், சமீபத்தில் அல்ல. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும்? உதிக்கும். இஸ்ரவேல்ல ஒரு செங்கோல் என்ன செய்யும்? எழும்பும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அந்த வார்த்தையை கேட்டு அவரை நாம் காண வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்டு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நாம் அவரை காண வேண்டும். ஒரு நாள் நாம் நிச்சயமா என்ன செய்ய போகிறோம்? அவரை காண போகிறோம். இப்பொழுது அல்ல, ஒரு நாள் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அது சமீபத்தில் அல்ல, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் நாம் அவரை என்ன செய்வோம்? தரிசிப்போம். இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை அப்படியே இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாம புதிய ஏற்பாட்டுல நமக்குள்ள புதிய ஏற்பாட்டு சபையாராய் நாம் உள்வாங்கணும். எல்லாரும் கவனமாய் கவனிக்கணும். ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை நீங்க 2ஆ பிரிச்சீங்க அப்படி சொன்னீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த அதிகாரம் 1 to 9 வரையிலான வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது இஸ்ரவேல் சபையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. 16 to 19 வரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த என்னாகமத்தில் பிலேயாம் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? 1 to 9 வசனங்கள் இஸ்ரவேல் சபையை குறித்து, இனி எழும்ப போகிற புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். 16 to 19 வரையிலான வசனங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் 1450 வருடங்களுக்கு முன்பதாகவே அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு செய்தியில 2 பிரிவா நான் பிரிச்சு நான் சொல்றேன். ஒன்று, யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். கிறிஸ்துமஸ்னாலே என்னதான்? நட்சத்திரம் தான். ஆமென். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை அதுதானே. நட்சத்திரம் தான் நமக்கு மனதுல வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்நாள் முழுவதும் இங்க ஒரு நட்சத்திரம் கட்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 2வது, அந்த இஸ்ரவேல்ல எழும்ப போகிற ஒரு செங்கோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபினுடைய 12 கோத்திரத்திலே யூதா கோத்திரத்திலே தோன்றியவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து ஏசாயா 65ஆம் அதிகாரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 9வது வசனத்திலே யாக்கோபிலே ஒரு வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. சொல்ற வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நேரம் இல்லாததுனால. 9வது வசனம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யாக்கோபிலே ஒரு வார்த்தை. இப்பொழுது வாசித்தோமே என்னாகமம் 24:17 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம். அல்லேலூயா. வேகமா நான் இந்த நட்சத்திரத்தை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப ஷார்ட்டா நம்ம இன்னைக்கு போக போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோ. வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது
கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அல்லேலூயா. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அப்படியானால் இந்த கிழக்கு என்ற அந்த வார்த்தைக்கு நாம ஆதியாமத்துக்கு வரணும். 25ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சுது. ரெண்டா பிரியுதா? வெகுமதிகளை கொடுத்து பரிசுகளை கொடுத்து அங்க எங்க அனுப்பிட்டார்? அவரு கிழக்கே போகிறதுக்கு அனுப்பிட்டார். அவருடைய சுதந்திரவாளி அவர் வச்சுக்கிட்டாரு. வேலைக்காரருக்கு பிறந்தது இல்லையா, என்ன செய்துட்டாரு? கிழக்கே அனுப்பிச்சிட்டாரு. அப்படின்னா கிழக்கே போனவங்க யாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா, அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் புறஜாதிகள் என்று வேதம் சொல்லுது. கிழக்கே போனவர்கள் யாரா? புறஜாதிகள். சுதந்திரவாளி வீட்டிலேயே இருந்துட்டான். புறஜாதியானவன் என்ன செஞ்சுட்டான்? கிழக்கே வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வசனத்தினுடைய ஆழத்துக்கு போனீங்கன்னா இந்நேரம் நீங்க இது என்ன மாதிரியான ஒரு செய்தி என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும். அந்த நட்சத்திரம் எங்க உதிக்கும்? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் உதிக்கும். கிழக்குனா என்ன? ஆபிரகாமினுடைய 2 சந்ததிகளிலே வேலைக்காரர்களுக்கு பிறந்ததெல்லாம், வேலைக்காரி எல்லாம் பரிசுகளை கொடுத்து அவன் அனுப்பிவிட்டான். அவர்கள் புறஜாதிகளாய் மாறிவிட்டார்கள். இப்பொழுது அந்த நட்சத்திரம் புறஜாதிகளாய் மாறி கிழக்கு தேசம், கிழக்கே அவர்கள் போய்விட்டார்கள். அந்த கிழக்கு தேசத்திலே இந்த நட்சத்திரம் உதிக்கிறது. அந்த நட்சத்திரத்திற்கு வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் புறஜாதிகளாய் இருக்கிறோம். நாம் காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல, நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் புறஜாதிகள், கீழ் திசை தேசத்தார்கள். நமக்கு தான் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நட்சத்திரம் முதலாவது கிழக்கே உதித்த நட்சத்திரம். கிழக்குனா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். கிழக்கு புறஜாதியாருடைய தேசம். நீங்களும் நானும் தான் புறஜாதியார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒலிவ மரமாக இருந்தார், அவர் வெட்டப்பட்டு போனார். அந்த வெட்டப்பட்ட ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்ட காட்டத்தி மரங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பு யூதர்களின் வழியாக நமக்கு வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். தேவனுடைய திட்டத்தை பாருங்க, ஆதியாகமத்தில் இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த நட்சத்திரம் உதிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து, அல்லேலூயா, நன்றாய் கவனியுங்கள். அருமையானவர்களே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இந்த வசனங்களை பேசுறதுனால, இதனுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சதுனால. நட்சத்திரம் கிழக்கே யாக்கோபிலே உதித்த நட்சத்திரம். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அது எங்க உதிக்கும்? நம்பர் 1 கிழக்கு. கிழக்குனா என்னன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப ரெண்டாவது, அந்த நட்சத்திரம் உதிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். இப்படி கவனமா கேளுங்க. ஒரு காலம் இருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது நம்முடைய சொந்த குமாரனை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். காலம் நிறைவேறின போது சிறியனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தவரும் தம்முடைய குமாரனை, அந்த நட்சத்திரம் உதிப்பது என்ன காலம் என்று ஏரோது சாஸ்திரிகளை ஆராய்ச்சி செய்ய சொன்னான். நட்சத்திரம் உதிப்பதற்கு ஒரு காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பைபிள்ல எத்தனை காலங்கள் இருக்கு தெரியுங்களா? காலங்கள் முந்தின நித்தியம், காலங்கள் தூதர்களுடைய சிருஷ்டிப்பின் காலம், காலங்கள் ஏதேன் தோட்டத்திலே மனசாட்சியின் காலம், அதன் பிறகு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாண காலம், இயேசு கிறிஸ்துவினுடைய காலம், கிருபையின் காலம், இனி வரப்போகிறது கடைசி காலம், பொல்லாத பிரபஞ்சம், இனி வரும் உலகம், 1000 வருட அரசாட்சி,
வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, பிந்தின நித்தியம் என்று காலங்கள் பிரிக்கப்படுகிறது. காலத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை ஒரு நட்சத்திரத்தை போல அனுப்பினார். அதுதான் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அது கிழக்கு தேசத்தாராகிய புறஜாதிகளுக்கு உதிக்கும். அது மாத்திரமல்ல, அந்த காலத்தை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த நட்சத்திரம் உதித்த காலத்தை நீங்கள் கணிக்க வேண்டும். நீங்கள் இந்த காலத்தை விசுவாசித்து திட்டமாய் இந்த காலத்தை பின்பற்றி வர வேண்டும். ஏனென்றால் இதுதான் ரட்சண்ய காலம், இதுதான் அனுக்கிரக காலம். அல்லேலூயா. காலம் சமீபத்திருக்கிறது, இனி காலம் செல்லாது. இந்த நட்சத்திரம் உதித்திருக்கிறதே, அந்த நட்சத்திரம் புறஜாதியாருக்கு பிரகாசிக்கும்படி உதித்திருக்கிறதே, இந்த காலத்தை சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டபோது, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், இந்த நட்சத்திரம் யாக்கோபிலே உதித்த நட்சத்திரம் புறஜாதியாராகிய கீழ்த்திசை தேசத்தாருக்கு உதித்தது மாத்திரமல்ல, அந்த குறித்த காலத்திலே அது உதித்தது மாத்திரமல்ல, இப்பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களை முன் சென்று வழி நடத்தி கொண்டே இருந்தது. உங்களையும் என்னையும் முன் சென்று நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் சொல்கிறது, பிரகாசமுள்ள பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா. செல்வி அம்மாக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பின்னாடி சொன்னாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வள்ளி சிஸ்டர் சொன்னாங்களா? ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் கழிச்சு சொன்னதுனால உங்களுக்கு கிளாப் கிடையாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யார்தான்? இயேசு கிறிஸ்து. அந்த நட்சத்திரம் இப்பொழுது கிழக்கிலே உதித்தது, குறித்த காலத்தில் உதித்தது. அது மாத்திரமல்ல, அது சரியான ஸ்தலத்திற்கு நம்மை முன் சென்று நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களை என்னைய நடத்துறது யார் தாங்க? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யறாரு? நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை யார் லீட் பண்றது? பக்கத்துல கேளுங்க, உங்களை யார் நடத்துறாங்கன்னு கேளுங்க. உங்களை யார் யார் நடத்துறாங்க? தோத்துறான். யாரு? மேய்ப்பனா இருந்தால் ஆடுகள் என்ன செய்யும்? அவருக்கு பின் செல்லும். மேய்ப்பன் முன்னாடி போவான், ஆடுகள் என்ன செய்யும்? பின்னாலே வரும். நம்ம ஊர் மேய்ப்பர்கள்லாம் முன்னாடி ஆடை விட்டு பின்னாடி தான் வராங்க. ஆனா இஸ்ரேல் அப்படி கிடையாது. மேய்ப்பன் முன்னாடி போவான், அந்த ஆடுகள் எல்லாம் அவன் சத்தத்தை கேட்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அறிந்திருக்கும். ஆகவே முன் செல்லும் நட்சத்திரம் நம்மை நடத்தி கொண்டு போகணும். நம்ம யார் தான் நடத்தணும்? சொல்லுங்க. நட்சத்திரம் நம்மை நடத்தணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும்? நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யாக்கோபிலே தோன்றின நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டுகிறது. அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேனா? மனுஷரை பிடிக்கிறவனா? எல்லாம் பாரதி சிஸ்டர் கிளாப் பண்ணுங்க. எல்லாம் உற்சாகப்படுத்தணும். இப்போ சரியா சொல்றவங்களுக்கு கிளாப் பண்ணுவோம். அல்லேலூயா. என்னை பின்பற்றி வா, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா. நாம் நமக்கு முன்பதாக போகிற கிழக்கிலே தோன்றின நட்சத்திரம். அல்லேலூயா. நட்சத்திரம்னு பேசும்போது ஊழியக்காரங்க நட்சத்திரம் பல காரியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு யாக்கோபிலே உதித்த அந்த நட்சத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே. நான்காவதாக, அது மாத்திரமல்ல, நமக்கு முன்னோடி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நாம் பின்பற்றி போகும்படி நமக்கான அடிச்சுவடுகளை அவர் நமக்கு முன்பதாக, நமக்கு முன்னோடியாக அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் மூன்றாவது, ஒன்று கிழக்கிலே உதித்த நட்சத்திரம், யாக்கோபிலே தோன்றின நட்சத்திரம். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளை இருக்கிற இடத்திற்கு சரியாய் முன்னடத்தி கொண்டு போகிற நட்சத்திரம். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, முன் சென்று வழி நடத்தக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உதிக்க ஒரு காலம் உண்டு,
நான்காவதாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அதை வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆனந்த சந்தோஷத்தோட இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்குள்ள இந்த இயேசு யாக்கோபிலே தோன்றின நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்திருக்கிறார் என்ற சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்குங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்ய புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லுவதை பார்க்கலாம். என் உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதிலே தான் பெரிய ஆனந்த சந்தோஷம். இந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே உதித்திருக்குமானால், இந்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன் செல்லுமானால், குறித்த காலத்தில் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆனந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கண்கள் இந்த நட்சத்திரத்தை காண வேண்டும். அப்பதான் சரியான சந்தோஷம். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போன உடனே எல்லாம் மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுல சந்தோஷம் அல்ல. அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய சந்தோஷம். அழியாத சந்தோஷம் என்பது என்ன? இந்த நட்சத்திரத்தை நான் கண்டிருக்கிறேன். இந்த நட்சத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது அந்த வசனத்துடைய முதல் பாட்டு. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் உண்டாயிருக்கு. இப்பதான் மெசேஜோட தீமுக்கு நம்ம போக போறோம். 5 ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ஆசீர்வாதங்கள். இந்த நட்சத்திரம் உதிக்கும் பொழுது இஸ்ரவேல்ல ஒரு செங்கோல் உண்டாயிருக்கும் பொழுது 5 ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. பிரியமானவர்களே, செங்கோல் என்று சொன்னால் அதிகாரத்தை காண்பிக்கிறது. செங்கோல் என்று சொல்லுவது ஆளுகையை காண்பிக்கிறது. செங்கோல் என்று சொல்லுவது வல்லமையை காண்பிக்கிறது. இந்த செங்கோல் கிறிஸ்து அப்படி உங்கள் வாழ்க்கையில ஒரு நட்சத்திரமாக உதித்திருந்து ஒரு ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் தான் வேதம் சொல்லுகிறது. யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசு ராஜாவாக உங்கள் உள்ளத்திலே அவர் உதித்திருப்பாரானால் அவருடைய செங்கோல் உங்களுக்குள் உயர்ந்திருக்கும். அந்த செங்கோல் உங்களுக்குள் வரும் பொழுது யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் உயர்ந்திருக்கும், ஒரு செங்கோல் ஆட்சி செய்யும் என்று சொல்லி பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செங்கோல் எழும்பும் என்று சொன்னால் முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அந்த செங்கோல் எழும்பின உடனே என்ன நடக்கிறது? வசனத்துக்கு வாங்க. இந்த செங்கோல் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். எழும்பின பிறகு 5 ஆசீர்வாதங்களை சொல்றாங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது எழும்பி உங்களுக்குள்ள ஒரு நட்சத்திரம் உதித்து ஒரு செங்கோல் ஆகிய கிறிஸ்து ராஜா ஆட்சி செய்ய. செங்கோல்னா என்ன? ஆட்சி, அதிகாரம். அதானே எஸ்தருடைய புஸ்தகத்துல செங்கோல் நீட்டுனாங்க இல்லையா? அதிகாரம், ஆளுகை. அப்படி இயேசு கிறிஸ்து ராஜா உங்களுக்குள்ளே அவர் உதித்து ஒரு சிம்மாசனம் விட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்து தேவன் உங்களை அரசால ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? முதல் ஆசீர்வாதம் என்ன உண்டாகும்? அந்த வார்த்தையை பாருங்க கீழே. அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். போதுங்க. நம்பர் 1 நட்சத்திரம். ஐயா, நட்சத்திரம் உதிச்சிருச்சுன்னு வச்சுங்க. பிரிஜேஷுக்கு நட்சத்திரம் உதிச்சிருச்சுன்னா, ஒரு செங்கோல் உள்ள வந்துருச்சுன்னா செய்யற முதல் வேலை என்ன? மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அவருடைய செங்கோல். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? உம்முடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோல். 45:6 உம்முடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோல். தேவன் நீதியின் பிரகாரம் எல்லாவற்றையும் செய்கிறார். நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்கிறார்? அவரே வெறுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா சொல்றாரு, நீதியாய் அவர் அரசாளுகிறார். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து வருகிறார், அவர் நீதியாய் அரசாளுவார் என்று மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிற நீதி உள்ள ராஜா, நீதி உள்ள செங்கோல் உன்னிடத்திலிருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அவர் அரசாள போகிறார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
அதனால தான் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டாங்க. இந்த செங்கோல் என்ன செய்யும்? மோவாபின் எல்லைகளை நொறுக்கும். இந்த செங்கோல் உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உண்மையாக இயேசு உதித்திருந்தார், இயேசுவினுடைய செங்கோல் உங்களுக்குள் வந்திருந்தா அது மோவாபின் எல்லைகளை எல்லாம் இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணும்? நொறுக்கி இருக்கணும். அல்லேலூயா. இந்த மோவாபின் எல்லை என்பது என்ன? அதை நாம அறிந்து கொள்ளணும். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பதான் நம்ம மெசேஜுக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. கிறிஸ்துமஸ் செய்தி இதுதான் இன்னைக்கு. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும். மோவாப்னா என்ன தம்பி? பெருமை. மோவாப்னா என்ன? பெருமை. அடுத்தது மேட்டிமை, அடுத்தது அகங்காரம், அடுத்தது உக்கிரகம். இதெல்லாம் மோவாபின் எல்லைகள். இயேசு கிழக்கிலே உதித்த நட்சத்திரமாக உங்களுக்குள்ளே உதித்திருப்பார் என்றால், குறித்த காலத்திலே தோன்றின நட்சத்திரமாக உதித்திருப்பார் என்றால், அவர் உங்களுக்கு சரியாக முன் சென்று வழி நடத்துகிற நட்சத்திரமாக உதித்திருப்பார் என்றால், அவர் நீதி உள்ள செங்கோலாக உனக்குள்ளே ராஜாவாக அரசாளுவார் என்று சொன்னால், அவர் மோவாபின் எல்லைகளை, நமக்குள்ளே இருக்கிற மோவாபின் வல்லமைகளை, மோவாபின் எல்லைகளை நொறுக்கி போடுவார். அப்படியானால் இயேசு நமக்குள்ளே உதித்தால் பெருமை, அகங்காரம், அக்கிரமம், மேட்டிமை எல்லாவற்றையும் நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. அதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். நீங்க இன்னும் இந்த மோவாபை குறித்து நீங்கள் பார்க்கணும்னா எரேமியா 48:29, எரேமியா 48:17 இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இது மோவாபின் வல்லமைகளை காண்பிக்கிறது. செங்கோல் உதித்தால், கிழக்கிலே நட்சத்திரம் எழும்பினால், நமக்குள்ளே இருக்கிற மோவாபின் வல்லமைகள், பெருமை, அகங்காரம், மேட்டிமை, உக்கிரகம் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி நம்மை கிறிஸ்துவை போல தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள எனக்குள்ள இருந்த பெருமை, மேட்டிமை, அகங்காரம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி என்னை தாழ்மையை போல, தம்மை போல தாழ்மை உள்ளவராய் ஆண்டவர் என்னை மாற்றி விட்டார் சொல்லுங்க. கரம் வைத்து எனக்கு காண்பீங்க. என்ன ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற பெருமை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. எனக்குள்ள இருக்கிற மோவாபின் வல்லமைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. எனக்குள்ள இருந்த மேட்டிமைகள், எனக்குள்ள இருந்த உக்கிரகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி என்ன அவரை போல மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரை போல தாழ்மை உள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதூயாய் திகழ்ந்தார். மேன்மை மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர். இந்த சத்தம் கேட்கலையே, கரங்களை தட்டி பாடுவோம். வானவர் வாணிடர் பாடிட பிறந்தார் இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாத்திடுவோம். இயேசு ஆமென் எங்கும். அல்லேலூயா. இதையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். சத்தத்தை உயர்த்தி வானவர் புகழ் பாடிட. அல்லேலூயா. வானவர் புகழ் பாடி. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். அந்த நட்சத்திரம் உதிக்கும் பொழுது, அந்த செங்கோல் எழும்பும் போது நமக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா மோவாபின் வல்லமைகள்
மோவாபின் அக்கிரமங்கள், மோவாபின் பெருமைகள், மோவாபின் மேட்டிமைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி நம்மை அவரை போல அது மாற்றிவிடும். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான நட்சத்திரம், உண்மையான செங்கோல் நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? எல்லாம் மோவாபின் வல்லமைகள், மோவாபின் மேட்டிமைகள், மோவாபின் அக்கிரமங்கள், மோவாபினுடைய உக்கிரகங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவரை போல நம்மை மாற்றும் பிரியமானவர்களே. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, இரண்டாவது சேத் புத்திரர் எல்லை எல்லாரையும் நிர்மூலமாக்கும். கிறிஸ்துமஸ் அதுவும் ஒட்டைக்கும் நொறுக்கும் நிர்மூலமாக்கும் இல்ல. இந்த நட்சத்திரமாகிய இயேசு நமக்குள்ள உதித்தால், இந்த யூதா கோத்திரத்து ராஜா நமக்குள்ளே எழும்பினால், ஒன்று மோவாபின் எல்லைகளை நொறுக்குவார், இரண்டாவது என்ன நடக்கும்? சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இந்த சேத்து புத்திரர் அப்படி சொன்னா நம்ம எங்க வரணும் தெரியுங்களா? எங்க வரணும்? நோவாக்கு வரணுமா? ஆதியாகமத்துக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறேன், இன்னும் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதாமை தேவன் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாரு? தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய சாயலின்படி அவனை சிருஷ்டித்தார். அப்போ அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சிருஷ்டியா இருந்தான். அல்லேலூயா. இப்போ பாவத்துக்கு உட்பட்டு விழுந்து போய் அவன் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது தன் ரூபத்தின்படி தன் சாயலின்படி என்ன செய்யறான்? ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசு உள்ள வந்தார்னா தன் ரூபத்தின்படி தன் சுபாவத்தின்படி இருக்கிற எல்லா சேத்தினுடைய வல்லமைகளை கர்த்தர் அகற்றி விடுவார், நொறுக்கி போயிடுவார். அல்லேலூயா. தன் ரூபத்தின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய சாயலின்படி ஆதாமை தேவன் சிருஷ்டித்தால், ஆதாமிலிருந்து வருகிறது எல்லாம் தேவ சாயலாகத்தான் வரும், தேவனுடைய ரூபத்தின்படி தான் வர வேண்டும். ஆனால் ஆதாம் பாவம் செய்து அவன் விழுந்து போனதுனாலே ஆதாமினுடைய ரூபத்தின்படி, ஆதாமினுடைய சாயலின்படி இப்போ ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு சேத்து என்று பெயர். யாக்கோபிலே நட்சத்திரம் உதித்து இஸ்ரவேலிலே செங்கோல் எழும்பினால், இந்த சேத்து என்கிற பழைய மனுஷன் எல்லாரையும் நொறுக்கி புறந்தள்ளிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தினுடைய சாயலிலே பெற்ற மகன், பாவத்தினுடைய சாயலிலே பெற்ற மகன். நம்முடைய ஜீவிதத்தில் அது எதை காண்பிக்கிறது? நம்முடைய பழைய பாவ ஜென்ம சுபாவத்தை காண்பிக்கிறது. இயேசு உள்ள வந்துட்டார்னா பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போயிடும். எல்லாம் என்ன செய்திடும்? இதைத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து போடுங்க. இந்த பழைய மனுஷனை அழித்து போடுங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், பழைய மனுஷனை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. தன் ரூபத்தின்படி தன் சாயலின்படி பிறந்தவன் யாரு? சேத்து. சேத்துன்னா பாவ சுபாவம், பாவத்தின் சாயல், மனுஷ சுபாவம், பழைய மனுஷன். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த செங்கோல் நமக்குள்ள வந்தால், இந்த சேத்து என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், பழைய மனுஷன், பழைய ஜீவிதம் எல்லாம் என்ன செய்யணும்? நொறுக்கப்படணும். அல்லேலூயா. நொறுங்கணும், ஒப்பு கொடுக்கணும். நீங்க பழைய மனுஷன் தலை என்ன செய்யக்கூடாது? உள்ள தூக்கவே கூடாது. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள நட்சத்திரம் வந்த பிறகு, ராஜாவினுடைய செங்கோல் வந்த பிறகு பழைய மனுஷனுக்கு இடமே இல்லை. சிலர்லாம் சொல்றாங்க, நான் மட்டும் பழைய ஆளா இருந்தேன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கேன் தெரியுமா சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. சில பாஸ்டர்மாரே சொல்றாங்க, நான் காண்டி பழைய ஆளா இருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. உனக்குள்ள நட்சத்திரம் உதித்த பிற்பாடு பழைய ஆளுக்கு அங்க என்ன கிடையாது? இடம் இல்லை. அந்த ராஜா அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரு? நொறுக்கி போட்டுருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஆசீர்வாதம், அங்கே ஏதோம் சுதந்திரமாய் மாறும். அல்லேலூயா. ஏதோம் என்ன செய்யும்? சுதந்திரமாய் மாறும். ஏதோம்னா என்ன அர்த்தம்? ஏதேனுங்க. அது ஏதோம். ஏசாவுக்கு ஏதோம்னு ஒரு பேர்.
ஏன் ஏதோம்னு பேர் வந்து தெரியுங்களா? நெருங்கி வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து சிகப்பு. வினோத் பிரதர் எல்லாம் கரங்களை தட்டுங்க பாப்போம். தட்ட மாட்டீங்கள, தோத்துரும். அல்லேலூயா. ஏதோம்னா என்ன? சிகப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாவுக்கு மறுபெயர் ஏதோம். அவர் ரொம்ப சிகப்பா இருந்ததுனால அவர் எப்பவுமே சிகப்பா பார்த்தாலே அவருக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதனால தான் கானானிய ஸ்திரீகள் எல்லாம் சிகப்பா இருந்தாங்க, அங்கே போயிட்டாரு. கூழ் காய்ச்சிருந்தான் பாருங்க தம்பிக்காரன், அதுவும் எப்படி இருந்தது? சிகப்பா இருந்தது. சூப். அது கூழுன்னு நம்ம தமிழில் போட்டுக்க, அது சும்மா ஒரு மாவு கஞ்சி, சத்து மாவு கஞ்சி மாதிரி என்னவோ கேரட் பீட்ரூட்லாம் போட்டு நல்லா ஒரு சூப் ஒன்று பண்ணியிருந்தாரு. சிகப்பா இருந்தது. சிகப்பா இருந்த உடனே தான் அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிகப்பு இப்போ எப்படி மாறுது தெரியுங்களா? மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது. இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. இப்படி இருக்கா இந்த வசனங்கள்? இப்படி இருக்கா? அல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த கண்காடன்ஸ் எல்லாம், அது எல்லாம் டிக்ஷனரி எல்லாம் போய் பார்க்கும்போது இப்படி இருக்கா? வேதம் இப்படி நமக்கு சொல்லுதா? பிரியமானவர்களே, இந்த சிகப்பு பாருங்க. ஏதோ நமக்கு சுதந்திரமாகும். அந்த சிகப்பு நமக்கு சுதந்திரமாக. மல்கியா 1:4 வாசிங்க. ஏதோம் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாழானதை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். இப்படிதான் இந்த ஏதோமியர் இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க எப்படி சுதந்திரமா மாறுறாங்க? இந்த யாக்கோபில நட்சத்திரம் உதிக்குது, இஸ்ரவேல்ல செங்கோல் எழும்புகிறது. இப்போ இப்படி இருந்த இந்த ஏதோமியர் எப்படி மாறுறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63:2. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் மிதிக்கனுடைய வஸ்திரம். ஆலயம்னா என்னங்க? ஆலயம் இல்லை. அதுதான் சொல்றேன், பைபிளை நீங்க சரியா வாசிக்கணும். புது விசுவாசிகள் ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. ஆலயம் இல்லை. ஆலை என்பது திராட்சை ரசத்தை எடுக்கிற, திராட்சை ரசத்தை மிதிச்சுதான் அந்த ஜூஸ் எடுப்பாங்க இல்லையா? அதை மிதிக்கும் போது அந்த வஸ்திரம் எப்படி ஆயிடும்? அவன் போட்டிருக்கிறது ஃபுல்லா ரெட் ஆயிடும் இல்லையா? ரத்த கலர். ரெட்டுன்றதை விட என்னவா மாறிடும்? திராட்சை ரசம் அப்படித்தானே ரத்த கலர் மாதிரி மாறிடுதுங்களா? மாறிடுதுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, உம்முடைய வஸ்திரம் என்னவாயிடும்? சிகப்பா மாறிடும். உம்முடைய வஸ்திரம் ஆலயம் மிதிக்கிறவனுடைய வஸ்திரம்னா மிதிச்சு ஃபுல்லா ரத்தம் செஞ்சு அடிபட்ட ரத்தம் ஒழுகுன மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னங்க? இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தம் நமக்கு சுதந்திரமாய் மாறும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த Dress, அந்த ஆலய மிதிக்கிறவனுடைய Dressல அந்த திராட்சரசம் எப்படி ரத்தம் சிந்தினது போல இருக்குமோ, அது போல இங்கே பாருங்க, புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, தண்டிக்கப்பட்ட இந்த ஏதோம், அந்த ஏதோமிலிருந்து வருகிறவனுடைய வஸ்திரம் சிவப்பான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரம் தான் இயேசு கிறிஸ்து ஒரு சிவப்பான மேலங்கி அவர்களுக்கு உடுத்தினார்கள். அல்லேலூயா. சிவப்பான மேலங்கி அவர்களுக்கு உடுத்தினார்கள்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அந்த ஒரு பக்தன் பாடுறான், சிவப்பான அங்கி மேலும் சிவப்பாகி விட்டது. அல்லேலூயா. பொல்லாத சேவகர் போர்த்திய செவ்வங்கி மேலும் சிவப்பானது. அப்படின்னா என்னங்க? அவர் உதிக்கிறார். அங்கே ஏதோம் நமக்கு சுதந்திரமாகும். ஏதோம் என்றால் சிகப்பு. ஏதோமிலிருந்து வருகிறவனுடைய வஸ்திரம் இங்கே சிகப்பாகவும் திராட்சரச ஆலையை மிதிக்கிறவனுடைய வஸ்திரத்தை போல. எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? இதுதான் கிறிஸ்துவ பிறப்பு. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பிரியமானவர்களே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, சேயீர் தம் சத்துருக்களுக்கு சுதந்திரமாக மாறும். அல்லேலூயா. இந்த சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாக மாறும்னா, இந்த சேயீருக்கு நாம வரணும்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சேயீருக்கு ஏசா குடியேறின ஒரு இடம் தான் இந்த சேயீர். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துகள்
யாவையும் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு இந்த சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனான். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. தாங்க கூடாததா இருந்தது. இப்போ சேயீர் அவன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். யாக்கோபிலே நட்சத்திரம் உதிக்கும் போது, இஸ்ரவேலிலே செங்கோல் எழும்பும் போது என்னெல்லாம் நடக்கும்? மோவாப் என்ன செய்வான்? எல்லைகள் எல்லாம் நொறுக்கப்படும். அடுத்தது சேத் புத்திரர் எல்லாரையும் நொறுக்கப்படுவார். மூன்றாவது ஏதோ நமக்கு சுதந்திரமாக. இப்ப சேயீர் அவன் சத்துருக்களுக்கே என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்துட்டாரு, நீதி உள்ள செங்கோலாக ஆட்சி செய்கிறவராக அவர் வந்துட்டாரு, நட்சத்திரமாக உதித்துட்டாருன்னா இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா, அவன் தன் சகோதரனை விட்டு என்ன செய்யறான்? பிரிந்து போகிறான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவிசுவாசியா இருக்கிறவன் பிரிஞ்சு போனா, சொல்லுங்க, அவிசுவாசியா இருக்கிறவன் பிரிந்து போனா போட்டோம், அதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பாவிகள் நீதிமான்கள் சபையில இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய சபையில யார் இருக்க முடியாது? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. சபையை விட்டு பிரிந்து போனவர்களுக்கெல்லாம் நம்ம சபையில் அந்த மாதிரி யாரும் போறது இல்லை. முந்தின நாட்களில் எங்கள் தந்தையார் நடத்தும் போது நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அவருடைய உபதேசத்தை தாங்க முடியாமல் எல்லாரும் செஞ்சுருவாங்க. ரொம்ப கடினமாக பேசுகிறாருன்னு போயிடுவாங்க. அது கேட்பேன், ஏன்பா இவ்வளோ கஷ்டமாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சகோதரனை விட்டு பிரிந்து போய் அவன் சேயீர் மலை தேசத்துக்கு போகிறான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மிகுதியான சம்பத்து. புரியுதுங்களா? ஏன் எல்லாரும் சர்ச்சை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா, எல்லாம் வறுமை கஷ்டத்தில் இருக்கும் போதே இங்கே ஆடல் பாடல் துதி ஆராதனை எல்லாம் கொஞ்சம் அப்படி செழிப்பாயிருச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சைக்கிளில் வரும்போது காலையில் 9 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. பைக் வாங்கின உடனே 9:30 மணிக்கு ஆராதனைக்கு 10 மணிக்கு வருவாங்க. கார் வாங்கின உடனே ஆமேன் போடுற நேரத்துக்கு பின்னாடி வந்து உக்காந்துட்டு போயிடுவாங்க. செழிப்பு தான் காரணம். எல்லாரும் விட்டு என்ன செய்யுது? இவங்க தங்கி மிகுதியான சம்பத்தினுடைய காரணம் அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு ஏதுவாய் மாறிச்சு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாய் அல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த சேயீருக்கு இன்னொரு வார்த்தை கூட இருக்குதுங்க. எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 35:5. இது இந்த பழைய பகை என்று இந்த சேயீருக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாகத்தான் இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ சேயீர்னா என்ன? பழைய பகை, பிரிந்து போகுதல். இன்னும் சொல்ல போனா ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு பிரிந்து போகிற ஒரு தன்மை. இயேசு உங்களுக்குள்ள உதிச்சிட்டார்னா இந்த பிரிந்து போகிற காரியங்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும்? சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவனுடைய சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா இது ஒரு மெய்யான மனம் திரும்புதலை இது நமக்கு காண்பிக்கிறது. நேரம் கடந்து போகிறது. கடைசி 5வது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். இஸ்ரவேல் என்ன செய்வான்? பராக்கிரமம் செய்வான். இஸ்ரவேல் என்ன செய்வான்? பராக்கிரமம் செய்வான். இது ஒரு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நாளுக்கு நாள் இஸ்ரவேல் பெலனாவான். நாளுக்கு நாள் இஸ்ரவேல் என்ன செய்வான்? பெலனாவான். இந்த செங்கோல், இந்த நட்சத்திரம் உங்களுக்குள்ள உதித்தா நீங்க என்ன செய்வீங்க? இஸ்ரவேலாய் மாறுவீங்க. நீங்க பராக்கிரமம் செய்வீங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நீங்க தான் பராக்கிரமம் செய்வீங்க. நாளுக்கு நாள் நீங்கள் பெலனாவீர்கள். அப்படின்னா என்ன பராக்கிரமம்? இவன் தேவனோடு போராடி மேற்கொண்டவன். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் உங்களோட வந்துச்சுன்னா நீங்க தேவனோட போராடுகிறவர் மீன்ஸ் நாங்க தேவனை ஜெயம் கொண்டவர்களாக, தேவனை ஆட்கொண்டவர்களாக, தேவனுக்கு சொந்தம் பாராட்டுகிறவர்களாக. அப்பாவின் இடத்துல பிள்ளை எவ்வளவு உரிமை பாராட்டுகிறானோ அப்படிப்பட்ட ஒரு உரிமை, அடம் பிடிச்சு அப்பா கிட்ட வாங்குறானோ அப்படிப்பட்ட ஒரு உரிமை. அல்லேலூயா. தேவனோடு மனுஷரோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை என்பது என்ன? ஜெயங்கொண்ட வாழ்க்கை.
அல்லேலூயா. ஜெயாலியாய் மாறின ஒரு வாழ்க்கை. கர்த்தரோடு போராடினானா? அந்த டெக்ஸ் பைபிள்ல அதை வாசிக்கும் பொழுது போராடினாங்கன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் 2 பேரும் உட்காந்து பேசினாங்க. இல்லையா பிரியமானவர்களே, 2 பேரை கட்டி புரண்டு மண்ணில் உருண்டு சண்டை போட்டார்களாம். யாரு? தேவனும் யாக்கோபும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை. இயேசு உங்களுக்குள்ளே உதித்திருப்பாரானால், அவருடைய நீதி உள்ள செங்கோல் உங்களுக்குள் எழும்பி இருக்குமானால், நீங்கள் தேவனோடு கட்டி புரண்டு அவரை மேற்கொண்டு அவரோடு கூட சந்தோஷமாக வாழுகிற ஒரு ஜெய ஜீவிதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழும்பி நின்று இந்த யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் நமக்கு உதிக்கும்படியாக, அந்த இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் நமக்குள் உதிக்கும்படியாக எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில், எல்லை எங்கும் சாற்றிடுவோம். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட பிறந்தார். புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் ஆதேவதேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் ஆதேவதேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வளர்ந்தார். எல்லாரும் பிறந்தார் பிறந்தார் வானவர் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மேஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர். எல்லாரும் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கட்டுமே, இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பட்டுமே. வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிடர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட. யாக்கோபிலே 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 ஒரு நட்சத்திரம் உதிக்கட்டும். யாக்கோபிலே ஒரு செங்கோல் எழும்பட்டும். வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய ஆழம் எத்தனை பேருக்கு புரிந்தது எனக்கு தெரியாது. ஆனால் யாக்கோபிலே ஒரு செங்கோல் உதிக்கும். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். அது எல்லா மோவாபியரை நொறுக்கி போடும். அது எல்லா சேத்து புத்திரரை நொறுக்கும். அது ஏதோமை சுதந்திரமாய் தரும். அது சேயீரை சத்துருக்களுக்கு கொடுக்கும். அது உன்னை தேவனோடு மனுஷரோடு போராடி ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வைக்கும். அந்த நட்சத்திரம் இப்போது உனக்குள் உதிக்கட்டுமே.
பேர் இந்த சத்தியத்திலே தொடப்பட்டவர்கள்? ஆமென். இந்த சத்தியத்திலே தொடப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. ஹalleluya. ஒரு திவ்ய சந்தோஷம் இப்போது உனக்குள் கடந்து வருவதாக. ஹalleluya. ஒரு திவ்ய சந்தோஷம் உனக்குள் இறங்கி வருவதாக. ஆமென். எத்தனை பேர் ஆவியில நிரம்பி அந்த நட்சத்திரம் உனக்குள் உதித்திருக்கிறதை நீ இப்போது உறுதிப்படுத்த கூடும். ஹalleluya. ஹalleluya. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார், பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிடம் புகழ் பாடிட பிறந்தார், இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரனாவில் மகிழ்வோம். மேன்மை வருத்தார், தாழ்மை தரித்தார், மாத்யாகியாய் வளர்ந்தார். இயேசு கிழக்குத்திய தேசத்து புத்திரர்களுக்கு, கீழ் திசை தேசத்திற்கு கிழக்கிலே உதித்த புறஜாதியார்களுக்கு உதித்த நட்சத்திரம், முன் செல்லும் நட்சத்திரம், வழிகாட்டும் நட்சத்திரம், வெளிச்சம் கொடுக்கும் நட்சத்திரம், புறஜாதிகளுக்கு இருளிலே பிரகாசித்த வெளிச்சம், ஓ மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு உதித்த பெரிய வெளிச்சம். அவருடைய செங்கோல் இஸ்ரவேலிலே எழும்பின போது மோவாப் என்கிற பெருமை, அகந்தை, ஆங்காரம், முக்கரம், மேட்டிமை எல்லாவற்றையும் நொறுக்கினார். ஓ மாம்சத்தின் சாயல், மாம்சத்தின் சாயல் பழைய மனுஷனாகிய சேத் புத்திரரை நொறுக்கினார். ஏதோமை சுதந்திரமாக கொடுத்தார். ஆலையிலே திராட்சையை மிதிக்கிறவருடைய வஸ்திரம், அந்த திராட்சை ரசத்தினாலே ரத்தம் வழிகிறது போல, ரத்தம் தோய்ந்த வஸ்திரம் போல அவருடைய வஸ்திரம் இருந்தது. இதோ ஏதோமிலிருந்து சிகப்பான வஸ்திரத்தை உடுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கொடுத்து அதை சுதந்திரமாக நமக்கு கொடுத்தாரே. சேரை சத்துருக்களுக்கு கொடுத்தார். பிரிந்து போகுதல், ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு விலகி போகிறது, இது எல்லாம் இனி சகோதரனுக்குள்ளே இல்லை. ஹல்லேலூயா. அது சத்துருக்களுடையதாக அதை தேவன் மாற்றிவிட்டார். உன்னை இஸ்ரவேலாய் மாற்றி, ஓ இஸ்ரவேல் பலத்து போவான். இஸ்ரவேல் தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டவன். அவன் ஒரு ஜெயாளி, அவன் ஒரு ஜெய ஜீவிதம் செய்யக்கூடியவன், அவன் ஒரு ஜெய வீரனாக நாள்தோறும் பலத்து போனவன். ஹல்லேலூயா. உனக்குள்ளே உதித்த நட்சத்திரம் அப்படிப்பட்டது. உனக்குள்ளே எழும்பின செங்கோல் அப்படிப்பட்டவருடைய செங்கோல். உனக்குள்ளே ஏற்பட்டவருடைய ஆளுகை அப்படிப்பட்ட ஆளுகை. ஆவில நிரம்பி அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமா, அந்த தெய்வத்தை துதிப்போமா. பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் let's open your mouth. Hallelujah. Let's praise your God. Hallelujah. Right now, right now. எல்லாருடைய வாய் விரிவாய் திறக்கப்படட்டும். மகிமையா இறங்குங்கப்பா.